பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சிக்கனை வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி செய்ய போகிறேன். அது வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரை. இது வந்து குற்றாலத்தில் பார்டர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த சைடு பரோட்டாவுக்கு இது சைடிஷாக சாப்பிடுவாங்க. அந்த சைடு ஃபேமஸ் இது. இது வந்து சுலபமான முறையில் கம்மியான பொருட்கள் வச்சு செய்திடலாம். அது எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 400 கிராம் எலும்பில்லாத சிக்கனாக எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிக்கணும். அதுக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். அது போடும்போது எவ்வளோ போடணும்னு பார்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்ட ஒரு 10 முந்திரி பருப்பு, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை டெக்கரேஷனுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அடிக்காமல் பாத்திரம் வச்சுக்கிறணும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக ஒரு 50 கிராம் தேவைப்படும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஹோல் கரம் மசாலாவும் போட்டுக்கிறேன். அதிலே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். இல்லை வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகும்போது, அது ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டியதில்லை, வதங்கினா போதும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கிறேன். ஒரு 6 கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை நல்லா பிழிஞ்சிட்டு இதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதிலே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பரும் போட்டுக்கிறேன், பாதி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக பெப்பர் போடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஒரு 7 நிமிஷம், 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அப்புறமா நல்லா சுருளாக கிண்டணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம இந்த பொடிசான இருக்குன்னா பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா கிரன்ச்சியாக இடையில கடை விடும்போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதோட இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் நேரம் வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, முறுமுறுன்னு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பெப்பர் சிக்கன் ரோஸ்ட்டை வந்து என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பார். இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதோட பெப்பர் வாசனை வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரையை நீங்கள் ஒரு வரை செஞ்சு பாருங்கள். என்ன நம்ம வந்து மிளகாப்பொடி போட்டு அதிகமாக போட்டு செய்வோம். இது வந்து பெப்பர் தான் அதிகமாக போட்டு செய்யணும். போட்டு கடைசி பெரிய வெங்காயம் லேசாக இடையில க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதோட அந்த பெப்பர் வாசனையும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.